ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸசைஸில் 6 பார்க்குறோம். ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைசன்ஸு ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் ஹெல்த் எஜுகேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்க்கும்போது உங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சாப்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆயிரும். இப்போது பார்க்குறது 6th 1 இல்லையா, அதர் எக்ஸசைஸில் 6th 1 ஆல்ரெடி 1 to 5 அப்லோட் பண்ணியாச்சு, எக்ஸசைஸும் அப்லோட் பண்ணியாச்சு, இல்லஸ்ட்ரேஷன்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். A fire broke out in the warehouse of Bad Luck Limited on 30th September 1994. So fire accident ஆகுது. The company wishes to file a claim with the insurance company for a loss of stock. So claim பண்ணுறாங்க loss of stock and given you the following information to enable you to prepare the statement of amount to be claimed. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் கம்பெனி வாஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் 31st 12/93 ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சன்ட்ரி டெட்டாஸ் 31st 12/93 ஸோ 80,000. சன்ட்ரி டெட்டாஸ் ஆன் 31st 9/94 60,000. ஸோ இப்போ இந்த 2 இயரையும் கம்பேர் பண்ணும்போது இது ஓப்பனிங், இது நம்மளுக்கு க்ளோசிங் டெட்டாராக வருது. ஓகேவா? ஸோ 80,000 ஓப்பனிங் டெட்டாரு, க்ளோசிங் நம்மளுக்கு 60,000. ஏன்னா 93 ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அப்படிங்கும்போது இது ஓப்பனிங்காக இருக்கும், இது க்ளோசிங்காக இருக்குது அந்த இயருக்கு. ஏன்னா அந்த டேட்டில் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால. கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெட்டாஸ்ட்டு அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குங்க, 2,88,000 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் 31st 12/93 30,000. கிரெடிட்டாஸ் 31st 12/93 2 lakh. கிரெடிட்டாஸ் 39/94 4 lakh. இதுவும் நம்மளுக்கு என்னங்க, ஓப்பனிங் கிரெடிட்டாஸ், இது க்ளோசிங் கிரெடிட்டாஸ். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ் 40,000. கூட்ஸ் ரிட்டர்ன் டு கிரெடிட்டாஸ் 10,000 பண்ணியிருக்காங்க. ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் டு சேல்ஸ் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் த நெசசரி அக்கௌண்ட் ஷோயிங் ஆல் யூ ஒர்க்கிங்ஸ் டு அரைவ் அட் த அமௌண்ட் ஆஃப் கிளைம். ஸோ அமௌண்ட் ஆஃப் கிளைம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் மெயின். ஸோ அது எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதில் எவ்வளோ டிஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வருது. ஓகேவா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் வரும், கிரெடிட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் வரும். அதே மாதிரி டெபிட் சைடில் பர்ச்சேஸ் வரும், சேல்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் வரும், ஜிபி கிராஸ் ப்ராஃபிட் வரும், கிராஸ் லாஸ் வரும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இல்லை, சேல்ஸ் இல்லை, பர்ச்சேஸ் இல்லை. அப்போ எப்படி நம்ம க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது? ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டெட்டாஸ் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டெட்டாஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிரெடிட்டாஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுங்க, கிரெடிட்டாஸோட லெஜரும் டெட்டாஸோட லெஜரும் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருங்க, சேல்ஸ் கிடச்சிரும், பர்ச்சேஸ் கிடச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் தெரியாது, பர்ச்சேஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. அப்போ 3 ஐட்டம் இருக்குது அப்படிங்கும்போது கிராஸ் ப்ராஃபிட்டுக்கான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டாங்க, 20% ஆன் சேல்ஸ் அப்படின்ட்டு. கிராஸ் ப்ராஃபிட் இருக்குது. இப்போ ஒன்று தெரியாத ஐட்டம் என்னங்க, க்ளோசிங் ஸ்டாக். அப்போ வர பேலன்சிங் ஃபிகர் க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, 3 லெஜர் அக்கௌண்ட் போடணும். என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெட்டாஸ் லெஜர், கிரெடிட்டாஸ் லெஜர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெமோரண்டம், ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறோம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை போடுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பர்ச்சேஸும் சேல்ஸும் இல்லை. ஸோ அதனால் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது எக்ஸைஸ் 6 இல்லைங்களா, ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில். ஸோ என்ன கேட்டிருக்கேன், டோட்டல் டெட்டாஸ் கண்டுபிடிக்கணும், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடணும், மெமோரண்டம் ட்ரேடிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் கேல்குலேஷன் ஆஃப் ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கேல்குலேஷன் ஆஃப் கிளைம் அண்டர் ஆவரேஜ் கிளாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டெட்டாஸ் அக்கௌண்ட் போடணும், ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டெட்டாஸ் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சேல்ஸ் நம்மளுக்கு தெரியாது, ஸோ சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு முக்கியமாக வேணுங்கிற ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஓப்பனிங் ஸ்டாக் வேணும், அதே மாதிரி பை க்ளோசிங் ஸ்டாக், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் வேணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்னங்க, 2 பர்ச்சேஸு, பை சேல்ஸ்,
to gross profit. ஸோ முக்கியமாக நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஐட்டம்ஸ் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணுங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ க்ளோசிங் ஸ்டாக் தான் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மித்த ஐட்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். கிராஸ் ப்ராஃபிட்க்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க, சேல்ஸு கொடுக்கல, பர்ச்சேஸும் கொடுக்கல. ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணுங்க, சேல்ஸ் எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டாஸ் லெஜர்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? சப்சிடரி புக்ஸில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் டேட்டாஸ் லெஜர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டாஸ் லெஜர் போட்டு சேல்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாஸ் லெஜரில் என்ன வரும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கட் ஷார்ட்டாக. எப்போவும் ஓப்பனிங் டேட்டாஸ் அப்படிங்கிறது அசட் ஐட்டம். அசட்டோட ஓப்பனிங் எப்போவும் எங்கே வருங்க, டெபிட் சைடில் தான் வரும். ஸோ ஓப்பனிங் டேட்டாஸ் வந்து டெபிட் சைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் டேட்டாஸ் எங்கே வருங்க, கிரெடிட் சைடில் வரும். ஓகேவா? ஸோ டேட்டாஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ கொடுக்கணும், நம்ம கம்பெனிலேயே அப்போ நாம தான் டேட்டாஸ், நாம தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குது. இப்போ சேல்ஸ் பண்ணோம்னா இன்னும் அதிகம் தான் ஆகலையே, அதே சைடில் சேல்ஸை போடுறோம். ஓகேவா? இன்கேஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்தால் ஆப்போசிட் சைடு, பேட் அப் வந்தால் ஆப்போசிட் சைடு. இதில் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு அப்படின்னா இப்போ எனக்கு 10,000 நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு 2 ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ ஆப்போசிட் சைடில் தானே கொடுத்த குறையும். அதான் கேஷ் கலெக்ஷன் ஃப்ரம் டேட்டாஸ் அப்படின்னு போடுறோம். ஆப்போசிட் சைடில் கலெக்ஷன்ஸை போடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ க்ளோசிங் டேட்டாஸ் வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ டேட்டாஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரெடிட்டாஸுக்கு போடலாம். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் கிரெடிட்டாஸ். இப்போ நம்மளுக்கு இதை வச்சு என்ன பண்ணிக்கலாங்க, சேல்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இனி வந்து ப்ராஃபிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும், ஜிபி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 போய்க்கலாம். அதுக்கு நமக்கு டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸில் டெபிட் சைடு பர்டிகுலர்ஸ் ருபீஸு, கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டிருக்கேன். ஸோ டெபிட் சைடில் என்ன வரும், ஓப்பனிங் டேட்டாஸ் வரும், க்ளோசிங் டேட்டாஸ் கிரெடிட் சைடில் வரும், சேல்ஸ் நம்மளுக்கு தெரியணும், பேட் அப்டு சேல்ஸ் ரிட்டர்ன், கேஷ் கலெக்ஷன் ஃப்ரம் டேட்டாஸ். இந்த ஐட்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா போதும். எது எங்கே இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட் வந்து டேட்டாஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ஓப்பனிங் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஸோ பொதுவாக ஓப்பனிங் டேட்டாஸ் 80,000, க்ளோசிங் டேட்டாஸ் 60,000. அது ரெண்டையும் எடுத்து எழுதிக்கலாமா நம்மளுக்கு? ஸோ இப்போ ஓப்பனிங் டேட்டாஸ் இருக்குது. அப்போது ஓப்பனிங் எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன், அசட் ஐட்டம் அப்படின்னா டெபிட் சைடில் வருமா. ஸோ பை பேலன்ஸ் எவ்வளோங்க, 80,000. கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக தான் போகும். பை பேலன்ஸ் க்ளோசிங் டேட்டாஸ், இது வந்து க்ளோசிங் டேட்டாஸு, இது வந்து ஓப்பனிங் டேட்டாஸ். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் போட்டுடுறேன் 60,000. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குதுங்க, கேஷ் கலெக்ஷன் ஃப்ரம் டேட்டாஸ் 2,88,000. கேஷ் கலெக்ட் ஆனால் எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன், கிரெடிட் சைடு வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதில் அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் தான் போகணும். ஓகேவா? ஸோ அப்போ கேஷ் கலெக்ஷன் ஃப்ரம் டேட்டாஸ். ஸோ பை cash collection from debtors 2,88,000. நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. collection from debtors. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடானது வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கா அப்படின்னு